நாளை காலை நீங்கள் எந்த நேரத்தில் எழுந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த காணொளியை முழுமையாக பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமாக மாறும். இனி நீங்கள் சூரியன் உதித்த பிறகு எழுந்திருக்க விரும்ப மாட்டீர்கள். தினமும் காலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரை இருக்கும் இந்த நேரம் உலகம் முழுவதும் அமைதியாக இருக்கும் ஒரு நேரம் மட்டுமல்ல. மனிதனின் உடல், மனம் மற்றும் உயிர் சக்தி இயற்கையோடு மிக ஆழமாக இணையும் அரிய நேரம். இந்த நேரத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக முனிவர்கள், சித்தர்கள், புத்தர், யோகிகள் மற்றும் மகான்கள் வீணாக்கவில்லை. அவர்கள் இந்த நேரத்தில் கண் விழித்து தியானித்தார்கள், சிந்தித்தார்கள், அறிவை தேடினார்கள், தங்களுடைய உள்ளத்தை மாற்றிக்கொண்டார்கள். அதனால்தான் அவர்கள் சாதாரண மனிதர்களாக வாழவில்லை, உலகம் நினைவு கூறும் மகான்களாக மாறினார்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஒரு சில மணி நேரம் முன்னதாக எழுந்தால் மட்டும் வாழ்க்கை எப்படி மாறும் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், வாழ்க்கையை மாற்றுவது அந்த நேரம் அல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் உருவாக்கிக் கொள்ளும் பழக்கங்கள்தான். வெற்றி என்பது ஒரே நாளில் உருவாகாது. அது ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவுகளால் மெதுவாக உருவாகிறது. பெரும்பாலான மக்கள் தங்களுடைய நாளை அவசரத்தில் தொடங்குகிறார்கள். கண் விழித்தவுடன் பதற்றம், அவசரம், வேலை, தொலைபேசி, கவலை என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வெற்றியாளர்கள் தங்களுடைய நாளை அமைதியில் தொடங்குகிறார்கள். அவர்கள் முதலில் தங்களுடைய மனதை வெல்கிறார்கள், பிறகுதான் உலகத்தை எதிர்கொள்கிறார்கள். அதனால்தான் அவர்களுடைய சிந்தனையிலும் செயல்களிலும் முடிவுகளிலும் ஒரு தனித்துவம் தெரிகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழும் இந்த ஒரு பழக்கம் உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கலாம், உங்கள் மனதிற்கு தெளிவை அளிக்கலாம், சோம்பேறித்தனத்தை வெல்ல உதவலாம், உங்கள் நினைவாற்றலை அதிகரிக்கலாம், உங்கள் உடல் நலத்தை மேம்படுத்தலாம், உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுத்தரலாம், உங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தலாம், உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கும் மனநிலையை உருவாக்கலாம். நீங்கள் அதிர்ஷ்டம் என்று நினைக்கும் பல வாய்ப்புகளுக்கு உங்களை தயார்படுத்தலாம். இந்த காணொளியில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதால் கிடைக்கும் 25 அற்புதமான நன்மைகளை ஆழமாக பார்க்கப் போகிறோம். இந்த நன்மைகளில் சில அறிவியல் ரீதியாக உங்கள் உடலையும் மனதையும் புரிய வைக்கும். சில நன்மைகள் 1000 ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் பின்பற்றிய வாழ்க்கை ஞானத்தை உங்களிடம் கொண்டு வரும். ஆனால் இறுதியில் நான் சொல்லப்போகும் ஒரு நன்மை நாளை முதல் உங்கள் அலாரம் ஒலிக்கும் முன்பே நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் விதைத்துவிடும். அதனால் இந்த காணொளியை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த ஒரு முடிவு இந்த காணொளியிலிருந்தே தொடங்கலாம். இப்பொழுது முதலில் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன? பிரம்ம முகூர்த்தம் என்பது சூரிய உதயத்திற்கு சுமார் 1 மணி நேரம் 36 நிமிடங்களுக்கு முன்பு தொடங்கும் மிகவும் சிறப்பான நேரமாக கருதப்படுகிறது. பொதுவாக காலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான நேரத்தை மக்கள் பிரம்ம முகூர்த்தம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் உண்மையில் சூரிய உதய நேரத்தை பொறுத்து இந்த நேரம் சிறிது மாறுபடும். பல 1000 ஆண்டுகளாக இந்திய ஞான மரபுகளில் இந்த நேரம் அறிவு, ஆன்மீகம் மற்றும் உள்ளார்ந்த விழிப்புணர்விற்கான சிறந்த நேரமாக மதிக்கப்பட்டு வருகிறது. பிரம்மம் என்பது உயர்ந்த அறிவு, படைப்பின் ஆதாரம் மற்றும் எல்லையற்ற பேரறிவு என்பதை குறிக்கிறது. முகூர்த்தம் என்பது மிகவும் மங்களகரமான நேரம் என்று பொருள். அதனால் பிரம்ம முகூர்த்தம் என்பது அறிவு மலரும் நேரம், மனம் தெளிவடையும் நேரம், மனிதன் தன்னுடைய உண்மையான ஆற்றலை உணரக்கூடிய நேரம் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். இந்த நேரம் ஏன் இவ்வளவு புனிதமானதாக கருதப்படுகிறது என்றால், அந்த நேரத்தில் இயற்கையே மிகவும் அமைதியாக இருக்கும். சாலைகளில் சத்தம் இருக்காது, வாகனங்களின் இரைச்சல் இருக்காது, பெரும்பாலான மக்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார்கள். வெளிப்புற தொந்தரவுகள் மிகவும் குறைவாக இருக்கும். அதனால் மனம் எளிதாக ஒருமுகப்பட முடியும். நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் தெளிவாக கவனிக்க முடியும். மனம் அலைபாயாமல் அமைதியாக இருக்கத் தொடங்கும். அதனால்தான் யோக பயிற்சி செய்பவர்கள் இந்த நேரத்தை மிகவும் முக்கியமானதாக கருதுகிறார்கள். உடல் ஓய்வெடுத்து புத்துணர்ச்சியுடன் இருக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் யோகாசனங்கள் உடலுக்கு அதிக நெகிழ்வுத்தன்மையையும் நல்ல இரத்த ஓட்டத்தையும் சுறுசுறுப்பையும் அளிக்கின்றன என்று யோக மரபுகள் கூறுகின்றன.
நாள் முழுவதும் உடலும் மனமும் சமநிலையுடன் செயல்படுவதற்கு இந்த நேர பயிற்சிகள் பெரிதும் உதவுகின்றன. தியானத்திற்கும் இதுவே மிகச்சிறந்த நேரம் என்று பல ஆன்மீக மரபுகள் வலியுறுத்துகின்றன. ஏனெனில் அந்த நேரத்தில் மனதில் புதிய சிந்தனைகளின் சத்தம் குறைவாக இருக்கும், சுற்றுப்புறமும் அமைதியாக இருக்கும். அதனால் மூச்சின் மீது கவனம் செலுத்துவதும் மனதை ஒருநிலைப்படுத்துவதும் மிகவும் எளிதாகிறது. பல முனிவர்களும் சித்தர்களும் புத்தரும் அதிகாலை நேரத்தை தியானத்திற்காக தேர்ந்தெடுத்ததற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஆயுர்வேதத்திலும் இந்த நேரத்திற்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் எழுவது உடலின் இயற்கையான செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த உதவுகிறது என்று ஆயுர்வேத நூல்கள் விளக்குகின்றன. உடல் சுறுசுறுப்பாக இயங்கவும், செரிமானம் சீராக இருக்கவும், நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் செயல்படவும் இந்த நேரத்தில் விழிப்பது உதவுகிறது என்று பாரம்பரிய மருத்துவ ஞானம் கூறுகிறது. இந்த நேரத்தில் கிடைக்கும் மிகப்பெரிய வரம் மன அமைதிதான். நாள் தொடங்கும் முன்பே சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து சிந்தித்தாலோ, தியானம் செய்தாலோ அல்லது இறை நினைவில் இருந்தாலோ நாள் முழுவதும் மனம் பதற்றமின்றி செயல்பட ஆரம்பிக்கும். சிறிய பிரச்சனைகளுக்கு கூட உடனே கோபப்படாமல் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கும் திறன் வளர ஆரம்பிக்கும். இயற்கையுடன் மனிதன் மிகவும் நெருக்கமாக இணையும் நேரமும் இதுதான். குளிர்ந்த காற்று, மென்மையான விடியல், பறவைகளின் இனிய குரல், மெதுவாக வெளிச்சம் பரவும் அந்த தருணம் மனதிற்குள் சொல்ல முடியாத அமைதியை உருவாக்குகிறது. அந்த அமைதியை அனுபவித்தவர்களுக்குத்தான் பிரம்ம முகூர்த்தத்தின் உண்மையான அருமை புரியும். அதனால்தான் நம் முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஆன்மீக ஞானிகள் அனைவரும் ஒரே கருத்தை வலியுறுத்தினார்கள். காலையை வெல்லும் மனிதன் வாழ்க்கையையும் வெல்வான். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது என்பது வெறும் சீக்கிரம் எழும் பழக்கம் அல்ல. அது உடலை ஒழுக்கப்படுத்தும் ஒரு வழக்கம், மனதை தூய்மைப்படுத்தும் ஒரு பயிற்சி, வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு ஒழுக்கமான தொடக்கம். இப்போது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதால் கிடைக்கும் 25 அற்புதமான நன்மைகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதல் நன்மை, மனம் மிகவும் அமைதியாக இருக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சுற்றுப்புறம் முழுவதும் அமைதியாக இருக்கும். வாகனங்களின் இரைச்சல் இருக்காது, தேவையற்ற சத்தங்கள் இருக்காது. அந்த அமைதியான சூழல் நம் மனதையும் அமைதிப்படுத்துகிறது. கண் விழித்தவுடன் அவசரமாக வேலைகளை தொடங்காமல் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்தால் மனதில் இருக்கும் குழப்பங்கள் மெதுவாக விலகத் தொடங்கும். நாள் முழுவதும் நிதானமாகவும் தெளிவாகவும் செயல்படும் மனநிலை உருவாகும். இரண்டாவது நன்மை, கவனம் அதிகரிக்கும். அதிகாலையில் நமது மனம் புதியதாக இருக்கும். அப்போது வெளிப்புற கவனச்சிதறல்கள் மிகவும் குறைவாக இருக்கும். அதனால் எந்த வேலையையும் முழு கவனத்துடன் செய்ய முடியும். படிப்பாக இருந்தாலும், அலுவலக பணியாக இருந்தாலும், புதிய திறமையை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் செய்யும் முயற்சி அதிக பலனை தரும். மூன்றாவது நன்மை, நினைவாற்றல் மேம்படும். அதிகாலையில் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் மனதில் நீண்ட நேரம் பதியும் என்று பலர் அனுபவத்தின் மூலம் கூறுகிறார்கள். மனம் அமைதியாக இருக்கும்போது புதிய தகவல்களை எளிதாக உள்வாங்க முடியும். அதனால் மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வுக்கு தயாராகுபவர்களுக்கும் இந்த நேரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான்காவது நன்மை, முடிவெடுக்கும் திறன் உயரும். அவசரமும் பதற்றமும் இல்லாத நேரத்தில் சிந்திக்கும் போது நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டும் போன்ற முக்கியமான முடிவுகளை அமைதியான மனநிலையுடன் எடுக்க இந்த நேரம் உதவுகிறது. ஐந்தாவது நன்மை, படிப்பில் நல்ல முன்னேற்றம். பல வெற்றியடைந்த மாணவர்களின் பொதுவான பழக்கம் அதிகாலையில் எழுந்து படிப்பது. காரணம், அந்த நேரத்தில் மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும், கவனம் அதிகமாக இருக்கும். அதனால் குறைந்த நேரத்தில் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். ஆறாவது நன்மை, வேலைத்திறன் அதிகரிக்கும். நாளின் தொடக்கத்திலேயே முக்கியமான வேலைகளை முடித்துவிட்டால் நாள் முழுவதும் மனநிறைவு இருக்கும். வேலைகள் தேங்காமல் இருக்கும். உற்பத்தி திறன் இயல்பாகவே அதிகரிக்கும். ஏழாவது நன்மை, நாள் முழுவதும் அதிக சக்தி கிடைக்கும். அதிகாலையில் எழுந்து சிறிது நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்தால் உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சி கிடைக்கும்.
நாள் முழுவதும் சோர்வில்லாமல் செயல்பட முடியும். 8வது நன்மை, சோம்பேறித்தனம் குறையும். சூரியன் உதித்த பிறகும் படுக்கையில் கிடப்பது மெதுவாக ஒரு பழக்கமாக மாறிவிடும். ஆனால் அதிகாலையில் எழும் ஒழுக்கத்தை உருவாக்கி கொண்டால் சோம்பேறித்தனம் குறைந்து செயல்படும் மனநிலை உருவாகும். 9வது நன்மை, மன அழுத்தம் குறையும். காலை நேரத்தில் அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனிப்பது, இறை நினைவு அல்லது தியானம் செய்வது மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. நாள் தொடங்குவதற்கு முன்பே மனம் சமநிலையை அடைகிறது. 10வது நன்மை, பதட்டம் குறையும். அவசரமாக எழுந்து வேலைக்கு ஓட வேண்டிய நிலை இருக்காது. எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்ய நேரம் கிடைக்கும். அதனால் பதற்றமும் குறையும். 11வது நன்மை, நல்ல தூக்கம் கிடைக்கும். அதிகாலையில் தொடர்ந்து எழும் பழக்கம் உருவானால் இரவில் இயல்பாகவே சரியான நேரத்தில் தூக்கம் வரும். உடலுக்கும் மனதுக்கும் தேவையான ஓய்வு கிடைக்கும். 12வது நன்மை, உடலின் இயற்கை நேர ஒழுங்கு சீராகும். நமது உடலுக்கென்று ஒரு இயற்கையான நேர ஒழுங்கு உள்ளது. தினமும் ஒரே நேரத்தில் எழுந்து ஒரே நேரத்தில் உறங்கும் பழக்கம் உருவானால் உடலின் அனைத்து செயல்பாடுகளும் ஒழுங்காக இயங்கத் தொடங்கும். 13வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும். சரியான தூக்கம், அதிகாலை காற்று, உடற்பயிற்சி, நல்ல மனநிலை ஆகியவை உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. இதனால் உடல் வலிமை அதிகரித்து நோய்களை எதிர்கொள்ளும் திறனும் மேம்படும். 14வது நன்மை, உடற்பயிற்சி செய்ய நேரம் கிடைக்கும். பலர் நேரமில்லை என்று உடற்பயிற்சியை தவிர்க்கிறார்கள். ஆனால் அதிகாலையில் எழுந்தால் உடலுக்காக அரை மணி நேரமாவது ஒதுக்க முடியும். 15வது நன்மை, தியானம் ஆழமாக அமையும். சுற்றுப்புறம் அமைதியாக இருக்கும் நேரத்தில் மனதையும் ஒரு நிலைப்படுத்துவது மிகவும் எளிது. அதனால் தியானம் ஆழமான அனுபவமாக மாறுகிறது. 16வது நன்மை, பிரார்த்தனைக்கு சிறந்த நேரம். இறைவனை நினைக்கவும் நன்றியுணர்வை வெளிப்படுத்தவும் மனமாற வேண்டிக் கொள்ளவும் இந்த நேரம் மிகவும் உகந்ததாக பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. 17வது நன்மை, ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கும். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக தன்னையே கவனிக்கும் பழக்கம் உருவானால் வாழ்க்கையை பற்றிய புரிதல் ஆழமாகும். உள்ளார்ந்த அமைதியும் வளரத் தொடங்கும். 18வது நன்மை, புதிய யோசனைகள் அதிகம் வரும். மனம் தெளிவாக இருக்கும்போது படைப்பாற்றலும் அதிகரிக்கும். பல புதிய சிந்தனைகள், நல்ல தீர்வுகள், வாழ்க்கையை மாற்றக்கூடிய யோசனைகள் இந்த நேரத்தில் தோன்றலாம். 19வது நன்மை, இலக்குகளை தெளிவாக பார்க்க முடியும். ஒவ்வொரு காலையிலும் சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கை இலக்குகளை நினைத்து திட்டமிட்டால் தேவையற்ற செயல்களில் நேரத்தை வீணாக்காமல் முன்னேற முடியும். 20வது நன்மை, நேர மேலாண்மை சிறப்பாகும். மற்றவர்கள் விழிக்கும் முன்பே உங்கள் நாளை தொடங்கிவிட்டால் நாள் முழுவதும் வேலைகளை அவசரமின்றி முடிக்க முடியும். நேரத்தை நீங்கள் கட்டுப்படுத்துவீர்கள், நேரம் உங்களை கட்டுப்படுத்தாது. 21வது நன்மை, வாழ்க்கையில் ஒழுக்கம் உருவாகும். ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அடிப்படை ஒழுக்கம். அதிகாலையில் எழுவது அந்த ஒழுக்கத்தின் முதல் படியாகும். ஒரு நல்ல பழக்கம் உருவான பிறகு மற்ற நல்ல பழக்கங்களும் தானாகவே உருவாகத் தொடங்கும். 22வது நன்மை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் போது உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை அதிகரிக்கும். அதுவே உண்மையான தன்னம்பிக்கையாக மாறும். 23வது நன்மை, கோபம் குறையும். மனம் அமைதியாக இருக்கும்போது சிறிய விஷயங்களுக்காக கோபப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. நிதானமாக யோசிக்கும் பழக்கம் உருவாகும். 24வது நன்மை, உறவுகள் மேம்படும். அமைதியான மனநிலை, பொறுமை, தெளிவான சிந்தனை ஆகியவை குடும்ப உறவுகளிலும் நண்பர்களுடனான உறவுகளிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். 25வது மற்றும் மிக முக்கியமான நன்மை, வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் ஒரு பழக்கம். வெற்றி என்பது ஒரே நாளில் வருவதில்லை. அது ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்கும் சிறிய நல்ல பழக்கங்களின் கூட்டுத்தொகை. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது அப்படிப்பட்ட ஒரு பழக்கம். இன்று நீங்கள் ஒரு நல்ல காலையை உருவாக்கினால் அது ஒரு நல்ல நாளை உருவாக்கும். ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல வாரத்தை உருவாக்கும். ஒரு நல்ல வாரம் ஒரு நல்ல மாதத்தை உருவாக்கும். ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல வருடத்தை உருவாக்கும். ஒரு நல்ல வருடம் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றும். அதனாலதான் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் காலையை மாற்றுங்கள் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி நாளை அதிகாலையில் நீங்கள் எடுக்கும் அந்த ஒரு சிறிய முடிவிலிருந்தே தொடங்கலாம்.
இப்போது உங்களுக்காக ஒரு சிறிய ஆனால் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சவாலை நான் வைக்க விரும்புகிறேன். இந்த காணொளியை பார்த்துவிட்டு வெறுமனே மறந்து விடாதீர்கள். அடுத்த 21 நாட்களுக்கு இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் தொடர்ந்து செய்து பாருங்கள். உங்கள் மனநிலையிலும் உடலிலும் வாழ்க்கையிலும் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். ஒரே நாளில் அதிகாலை 4:30 மணிக்கு எழ முயற்சிக்க வேண்டாம். திடீரென்று பழக்கத்தை மாற்றுவது பலரால் முடியாது. அதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் 10 நிமிடங்கள் முன்னதாக எழும் பழக்கத்தை உருவாக்குங்கள். முதல் நாள் காலை 5:30 மணிக்கு எழுங்கள். 2ஆம் நாள் காலை 5:20 மணிக்கு எழுங்கள். 3ஆம் நாள் காலை 5:10 மணிக்கு எழுங்கள். 4ஆம் நாள் காலை 5 மணிக்கு எழுங்கள். 5ஆம் நாள் காலை 4:50 மணிக்கு எழுங்கள். 6ஆம் நாள் காலை 4:40 மணிக்கு எழுங்கள். 7ஆம் நாள் காலை 4:30 மணிக்கு எழுங்கள். இதற்கு பிறகு உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் ஏற்ற நேரத்தை தேர்ந்தெடுத்து தினமும் அதே நேரத்தில் தொடர்ந்து எழும் பழக்கத்தை உருவாக்குங்கள். அது 4:30 மணியாக இருந்தாலும் சரி, 4:45 மணியாக இருந்தாலும் சரி. முக்கியமானது நேரம் அல்ல, தொடர்ந்து கடைபிடிக்கும் ஒழுக்கம்தான். காலை கண் விழித்தவுடன் முதலில் படுக்கையிலிருந்து உடனே எழுந்து விடுங்கள். மீண்டும் படுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். அதன் பிறகு ஒரு குவளை வெதுவெதுப்பான தண்ணீர் குடியுங்கள். அது உங்கள் உடலை இயல்பாக விழித்தெழச் செய்யும். அதன் பிறகு முகத்தை கழுவி உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியுடன் தயார்படுத்துங்கள். பிறகு 5 நிமிடங்கள் அமைதியாக மூச்சின் மீது கவனம் செலுத்துங்கள். மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். இந்த சில நிமிடங்கள் உங்கள் மனதை நாள் முழுவதற்கும் அமைதிப்படுத்தும். அதற்கு பிறகு 10 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சையும் மனதையும் கவனியுங்கள். தினமும் இதை செய்தால் உங்கள் சிந்தனை தெளிவடைவதை நீங்களே உணர்வீர்கள். அடுத்த 10 நிமிடங்களை நல்ல புத்தகங்களை படிப்பதற்கு ஒதுக்குங்கள். ஒரு நாளைக்கு சில பக்கங்கள் மட்டுமே படித்தாலும் ஒரு வருடத்தின் முடிவில் அது உங்கள் அறிவையும் சிந்தனையையும் மிகப்பெரிய அளவில் வளர்த்திருக்கும். இறுதியாக அந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக முடிக்க வேண்டிய 3 முக்கியமான வேலைகளை ஒரு குறிப்பேட்டில் எழுதுங்கள். எல்லா வேலைகளையும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும் மிக முக்கியமான 3 செயல்களை மட்டும் எழுதுங்கள். நாள் முடிவதற்குள் அந்த 3ஐயும் முடிக்க முயற்சி செய்யுங்கள். இந்த எளிய காலை ஒழுக்கத்தை 21 நாட்கள் தொடர்ந்து கடைபிடித்து பாருங்கள். முதல் சில நாட்கள் சற்று கடினமாக இருக்கும். ஆனால் அதன் பிறகு உங்கள் உடலே அந்த நேரத்தில் இயல்பாக விழித்துக் கொள்ளத் தொடங்கும். உங்கள் மனம் அமைதியாகும். உங்கள் சிந்தனை தெளிவாகும். உங்கள் நேரம் பயனுள்ளதாக மாறும். உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஒரு புதிய திசையை நோக்கி நகரத் தொடங்கும். இன்று இந்த காணொளியை பார்க்கும் ஒவ்வொருவரிடமும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த 21 நாள் சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாளை காலை முதல் தொடங்குங்கள். 21 நாட்களுக்கு பிறகு இன்றிருந்த உங்களுக்கும் அப்போது இருக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசத்தை நீங்களே ஆச்சரியத்துடன் உணர்வீர்கள். இன்றிலிருந்து ஒரு சிறிய முடிவை மட்டும் எடுங்கள். உங்கள் வாழ்க்கையை உண்மையாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அலாரத்தின் நேரத்தை மட்டும் மாற்றாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றுங்கள். ஏனெனில் ஒரு மனிதனின் எதிர்காலத்தை மாற்றுவது ஒரு பெரிய அதிசயம் அல்ல. ஒவ்வொரு நாளும் அவன் கடைபிடிக்கும் சிறிய நல்ல பழக்கங்கள் தான். உலகில் சாதித்த ஒவ்வொரு மனிதரிடமும் ஒரு ரகசியம் இருக்கும். அந்த ரகசியம் எப்போதும் பணமோ அதிகாரமோ அதிர்ஷ்டமோ அல்ல. பெரும்பாலான வெற்றியாளர்களின் உண்மையான ரகசியம் மற்றவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்கள் தங்களுடைய கனவுகளுக்காக விழித்திருந்தார்கள் என்பதுதான். அவர்கள் ஒவ்வொரு காலையையும் வென்றார்கள். அதனாலதான் அவர்கள் வாழ்க்கையையும் வென்றார்கள். நாளை முதல் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பழக்கத்தை முயற்சி செய்து பாருங்கள். அந்த ஒரு நாள் 2 நாட்களாக மாறட்டும். 2 நாட்கள் ஒரு வாரமாக மாறட்டும். ஒரு வாரம் 21 நாட்களாக மாறட்டும். அந்த 21 நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறலாம். அதன் வித்தியாசத்தை முதலில் உங்கள் மனம் உணரும். பிறகு உங்கள் உடல் உணரும். அதன் பிறகு உங்கள் குடும்பம் உணரும். இறுதியில் உங்கள் வாழ்க்கையே அந்த மாற்றத்திற்கு சாட்சியாக நிற்கும். இன்று நீங்கள் எடுக்கும் இந்த ஒரு சிறிய முடிவு நாளைய வெற்றிகரமான உங்களை உருவாக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை போன்ற வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக ஞானம், புத்தரின் வாழ்க்கை பாடங்கள், மன அமைதி, வெற்றி, ஒழுக்கம் மற்றும் சுய முன்னேற்றம் பற்றிய காணொளிகளை தொடர்ந்து பார்க்க இந்த ஒளி வழியை இப்போதே பின்தொடருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பக்குறியை பதிவு செய்து உங்கள் கருத்தை கீழே எழுதுங்கள்.
மேலும் அதிகாலை எழும் பழக்கத்தை தொடங்கப் போகிறேன் என்று உறுதியளிக்கும் விதமாக கருத்து பகுதியில் நாளை முதல் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவேன் என்று எழுதுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் ஒரு வாழ்க்கையை மாற்றும் புத்தர் ஞானத்துடன் சந்திப்போம். அதுவரை ஆரோக்கியமாக இருங்கள், அமைதியாக இருங்கள், ஒவ்வொரு நாளையும் வெற்றிகரமாக தொடங்குங்கள். நன்றி, வணக்கம்.